வணக்கம். லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எலாவூர் சோதனைச் சாவடியில் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. தமிழக ஆந்திர எல்லையில் 2000 லாரிகளை நிறுத்தி போராட்டம் நடத்த கோரிக்கை மனுவை வழங்கினார்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வீடு கட்ட தேவையான கட்டுமான பொருட்கள் லாரி மூலம் கொண்டு வரப்படுகிறது. இதில் எம்சான், பிசான், ஜல்லி உள்ளிட்டவை ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம், பாதிரிவீடு வழியாக கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக ஆந்திராவிலிருந்து கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, செங்குன்றம், மாதவரம் லாரி உரிமையாளர்கள் லாரி மூலம் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரி மற்றும் ஜிஎஸ்டியை செலுத்திய பின்னரும் பொருட்களை ஏற்றி வரும் பொழுது தமிழக எல்லையான பாதிரிவீடு, ஆரம்பாக்கம் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தி விடுகின்றனர். இதனால் தமிழகத்தில் கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து போராட்டம் நடத்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக திட்டமிடப்பட்ட நிலையில் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் எலாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியை முற்றுகையிட்ட லாரி உரிமையாளர்கள் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அண்ணாதுரையிடம் முறையிட்டனர். மேலும் சத்தியவேட்டை ஒட்டி அமைந்துள்ள பாதிரிவேடு காவல் நிலைய சோதனை சாவடியின் அருகே 2000 லாரிகளை நிறுத்தி தடையை நீக்க நடைபெற உள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை மனுவையும் வழங்கினார்கள். காமிச்சிருக்கோம். அதாவது ஒரு வாகனத்தை நிறுத்தி அந்த ஓட்டுநருடைய ஒப்பந்தத்தோடு தான் நீங்க அபராதம் விதிக்கணும். ஏற்கனவே காவல்துறைக்கு ஒரு உத்தரவு இருக்கு. நீங்க கேமரா வச்சிருக்கணும். ஒரு வாகனத்தை நிறுத்தி செக் பண்றேன்னா கேமரா இருக்கணும். அந்த மாதிரி கேமரா வச்சு நீங்க கேஸ் போடுங்கன்ற. இன்னும் குற்றம் செஞ்சோமா எங்களை வாகனத்தில் எந்த ஓவர்லோடு இல்லை, டிரைவர் யூனிஃபார்ம் இருக்கு, எல்லாம் இருக்கும் போதும் வாகனத்தை என்ட்ரி கேட்டு வண்டியை நிறுத்துறாங்க. அதாவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா காவல்துறையும், எல்லா காவல் அதிகாரியும், எல்லா காவல் பிசி கூட வண்டியை நிறுத்துறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறாங்க. நிறுத்தி கையை நீட்டுறாங்க. இதே தவிர்க்கணும். வாகனங்களை ரெக்கார்ட்ஸ் வேணும்னா வாகனத்துடைய ரெக்கார்ட்ஸ் வாகனில் இருக்குது. நீங்கள் ஒரு வண்டி நம்பர் போட்டிங்கன்னா அந்த வண்டி பர்மிட்டு, இன்சூரன்ஸு, டேக்ஸ் எல்லாம் இருக்குது. வாகன வயலேஷன்னா சிக்னலில் பிடிக்கிறது. இல்லைன்னா இது மாதிரி பெரிய செக் போஸ்ட்டில் நீங்கள் இடம் மேடை வச்சுருக்கீங்க, இடம் போட்டு செக் பண்ணிக்கங்க. இது தமிழ்நாட்டில் இதுதான் இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட்டு. இதில் இருக்கிற இடம் மேடை வேலை செய்யலை. இது மாதிரி இருக்கும்போது வழியில் அங்கங்கே சந்தில் கேஸ் போடுறதை தவிர்க்கணும்னு இன்றைக்கி டிஎஸ்பி பார்த்து சொல்லியிருக்கோம். இப்போ ஊத்துக்கோட்டையில் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, திருத்தணிலையும் அந்த பிரச்சனை இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய வெளி மாநில வண்டிகள் பாதிக்கப்படுது. அது விஷயமா பெல்லாரி, கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கு.